வெல்கம் டு ஷேச்சாரஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் நான் ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 2 நீளமான முருங்கைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த முருங்கைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சாம்பாருக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் எல்லா முருங்கைக்காயும் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து இதில் குழம்புத்தூள் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. கொஞ்ச நேரத்திலே சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த முருங்கைக்காய் பொரியல்லே இன்னொரு வகை இருக்குது. நான் இன்னொரு வீடியோவாக போடுறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இந்த முருங்கைக்காய் எப்படி வெந்துடுதுன்னு கண்டுபிடிக்கலான்னா, இந்த உடஞ்சிருக்கும். இதில் நான் ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. நீங்களும் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் முருங்கைக்காய், அப்போ தான் ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.